ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி. நேற்று நைட்டே மெனுவை சொன்னதுமே கிட்ஸ் 2 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கணுங்கிற ஒப்பீனியனை ஷேர் பண்ணாங்க. காரம் கொஞ்சம் மைல்டா இருக்கணும், ரைஸ் உதிரி உதிரியா இல்லாம நல்லா குக்கா இருக்கணும், உள்ள இருக்க காய்கறிகள் எல்லாம் பீஸ் பீஸா தனித்தனியா தெரியணும். இப்படி ஏகப்பட்ட ஒப்பீனியன். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு சிம்பிளா நான் அன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா பிரியாணி ரெடி பண்ணேன். பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ஸும் லஞ்சில் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நானும் லஞ்சுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட இதை டீடைலா ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்னென்ன அளவுல ரெடி பண்ணேங்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ரெடியான வெஜ் பிரியாணியும் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டு அது கூட தொட்டுக்கிட்டதுக்கு தயிர் சம்பலும் பைனாப்பிள் ஜாமையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிருக்கேன். 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு கார்ன்ஃபிளெக்ஸ். இப்ப பால் ரெடி பண்ணிடலாம். ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம தோலை நீக்கிட்டு தண்ணி விட்டு அடிச்சிட்டோம்னா ஆல்மண்ட் மில்க் ரெடி. இதை பாட்டில்ல பேக் பண்றேன். காலியான பாட்டில ரீஃபில் பண்றதே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது கூட இனிப்புக்காக ஹனியும் விட்டு பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.